அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்மளோட வீடியோவின் நோக்கமே நீங்கள் சந்தையை எவ்வாறு எளிமையாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளோட வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷனை ப்ரீமியத்தை வச்சு நம்ம எப்படி சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது ஒரு புரிதல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். நான் கதை பேசுவது போல் நினைப்பவர்களுக்கு இது உகந்தது கிடையாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனையோ வீடியோக்கள் போட்டிருக்கலாம், எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஒரு தராசு இருக்குது அப்படின்னா அந்த தராசு எந்த எடைக்கல்லும் இல்லாத போது அந்த தராசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த தராசு நடுநிலையாகத்தான் இருக்கும். அதனுடைய நடுமுள் நடுநிலையாகத்தான் இருக்கும். இந்த லாஜிக் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது ஒரு சீசா விளையாட்டு எடுக்கிறீங்க. அப்போது இந்த சீசாவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒன்று இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும். எப்போ சமநிலையில் இருக்கும்? இந்த ரெண்டு பக்கம் சமநிலை வெயிட் இருக்கும்போது நடக்கும். இது ஒரு லாஜிக். ஒரு கயிற்று மேலே நடப்பாங்க. அவங்க நடக்கும்போது குச்சியை பார்த்திங்கன்னா அவங்க சென்டர் பாயிண்டில் தான் குச்சி வச்சுருப்பாங்க. ஒரு குச்சி இந்த மாதிரி ஓரத்தில் வச்சுட்டு இப்படி இருந்த பேலன்ஸ்டு கிடைக்காது. அப்போது அது நடுநிலையான இதில் தான் அவங்க நின்று அதில் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த நடுநிலை தான் மீட்டிங் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்டில் இருந்தால் தான் பேலன்ஸ் சரியாக இருக்கும். இந்த மூன்று லாஜிக்கை நீங்கள் பொருந்தி பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஏடிஎம்மில் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய விலை சமமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த சமமாக இல்லாத போது தான் சின்ன மாற்றங்கள் ஏற்படும். இன்று பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நண்பர் மட்டும்தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நிறைய பேர் வந்துட்டு நான் தப்பாக பதிவு பண்ணிட்டேன்னு கூட நினச்சிட்டு கேட்காம விட்டுருக்கலாம். 16,400 புட்டின் விலை அப்படின்னு நான் சொல்லிட்டு கால் சைடு இருக்கிற விலையை ரவுண்ட் அப் பண்ணேன். நிறைய பேர் நான் தப்பு பண்ணிட்டேன்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை சிலர் வந்து நம்மளோட வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இவர் சரியாக தான் சொல்லியிருப்பாருன்னு எடுத்துக்கிட்டும் விட்டுருக்கலாம். அல்லது இது சமமான நிலை தானே அப்படின்னு நினச்சிட்டும் விட்டுருக்கலாம். ஆனால் உண்மையான என்னென்னா மார்க்கெட் 16,400 தான் இருந்தது. அப்போ 16,400 புட்டோட விலையும் காலோட விலையும் சமமாகத்தான் இருக்கும். வித்தியாசம் இருந்தால் ஒரு 10லிருந்து 15க்குள்ளே வந்து மாற்றங்கள் இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தை வந்துட்டு இப்போ முடிந்த விலை பார்த்தீங்கன்னா 16,301. இப்போ 16,300 கால் பாருங்கள். 16,300 புட்டு 141 ரூபா. 16,300 கால் 148 ரூபா. இது சமம் தான், சின்ன வித்தியாசம் தான். 7 பாயிண்ட் தான் வித்தியாசம். 7 பாயிண்டோட வித்தியாசத்தில் நடுநிலைன்னா 3 ரூபா 50 காசு, இவ்வளோ தான் வித்தியாசம் இருக்குது. வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஒவ்வொரு ஏடிஎம்லேயும் அதனுடைய விலை சமமாக இருக்கும் அப்படின்னு இந்த லாஜிக்கை பெருசாக யாருமே எடுத்துக்கிட்டு பேசுகிறதில்ல. காரணம் என்ன? வரைபடத்தில் மேலே போச்சு, கீழே போச்சு, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த மாதிரி லாஜிக்கல் விஷயத்தை யாருமே எடுத்து பேசுகிறது இல்லை. நம்ம இதை எடுத்து பேசும்போது கதை பேசுவது போல் தோன்றும். நம்ம ஃபஸ்ட்டு பேச தொடங்கினதுமே இவன் என்னடா பேச போகிறான், லெவல் சப்போர்ட் அண்ட் லெவல்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுல தான் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், யார் 1000 ரூபாய் வச்சுட்டு 10,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டால் வியூஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இதற்கு மக்கள் தயாராக உள்ளார்கள். மூன்றாவது, நாளைக்கு சந்தை 1000 புள்ளிகள் சரிய வாய்ப்புள்ளது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டால் அதை 1,00,000 பேர் பார்ப்பாங்க. இல்லை நாளைக்கு வந்து சந்தை வந்துட்டு 18,000 தொடும் அப்படின்னு ஒரு இது போட்டால் அதை பார்க்குறக்கு ரெடியாக இருப்பாங்க. அதாவது நடக்காத விஷயத்தை நடக்கிற மாதிரி போடும்போது அதை பார்ப்பதற்கு நம்மளோட எண்ணம் தோன்றும். அதுதான் ஈர்ப்பு. ஆனால் நாம் வந்து இந்த 2 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கோம். எந்த இடத்துலையும் ஈர்ப்பதற்கான ஒரு சம்பவத்தை நம்ம செய்யவே கிடையாது. சந்தையை இங்கே வாங்கலாம், இங்கே விற்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வீடியோக்களில் கிடையாது. ஏன்னா நம்ம பரிந்துரை வழங்குவதில்லை. அப்போது அந்த லெவல்ஸ் தான் கொடுக்குறோம். அந்த லெவல்ஸும் வரைபடத்து மூலியமாக இல்லாமல் ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அளவுகோலில் தான் நம்ம கொடுக்குறோம். அது லாஜிக்காக தான் கொடுத்துட்ருக்குறோம். இதை வந்து லாஜிக் மீறிய செயலில் நம்ம ஒன்றுமே
கொடுத்தது கிடையாது. அப்போ எளிமையாக நம்ம கிட்ட இருக்கிற ஒன்றை பயன்படுத்தி எப்படி சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் இதை வந்துட்டு இதை புரிதல் ஏற்படலைன்னா இந்த ஆப்ஷன் வர்த்தகம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்காது. இதை பேஸ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி வேணாலும் உள்ளே கொண்டு வாங்க. ஆனால் இது தெரியாமல் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ 16,400 புட்டுக்கும் 400 காலுக்கும் உண்டான இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். விலை வித்தியாசம் சரியாகத்தான் இருக்கும். வித்தியாசம் சிறிதளவு இருக்கும். அதை டைம் வேல்யூ அதையும் நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஸ்ட்ராங்கிள் பண்ணும்போதோ இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தோட பேசிக் சொல்லி தரும்போதோ இந்த மாதிரி மீட்டிங் பாயிண்ட் இருக்கும். இந்த மீட்டிங் பாயிண்ட் ஏன் இந்த மாதிரி கரெக்டாக மீட் பண்ணுறாங்க, தவறான இடத்துல மீட் பண்ணாங்கன்னா யார்கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது, அந்த டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிற காரணம் ஆப்ஷனுக்கும் ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம் அதிகரிக்க டைம் வேல்யூ அதிகரிக்கும். அதனுடைய வித்தியாசம் மீட்டிங் பாயிண்டில் காமிக்கும். அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம். இது எதனையும் பார்க்காம நம்ம ஒரு ஏமாற்றுவது போல் நினைப்பது நமக்கு உகந்தது கிடையாது. நம்ம அவர்களுக்காக இந்த வீடியோ பதிவு செய்யலை, புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கோசரம் தான் இது நேரம் மிகுதியாக போயிட்டுருக்கு. நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். குறுகிய எல்லை 16,250 கொடுத்துருந்தோம், 16,060 வந்துட்டு இது கொடுத்துருந்தோம். அப்போ இதுக்கு இரண்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 200 புள்ளி. அப்போ சராசரி 100. அப்போ 16,150 மிக முக்கியமான லெவல். அந்த 16,142 சந்தை திரும்பிவிச்சு. அதற்கு அடுத்தது வந்துட்டு சந்தையோட மிக முக்கியமானது நம்மளுக்கு ஓப்பன். அந்த ஓப்பன் நம்மளுக்கு 16,227. ஓப்பனுக்கு மேலே 176 புள்ளிகளும் ஓப்பனுக்கு கீழே 85 புள்ளிகளும். இந்த 85ஓட இரட்டிப்பு தான் இது. அப்போ இந்தோக்க 85 பாயிண்ட் இறங்கிட்டு இந்தோக்க 170 பாயிண்ட் ஏறி இருக்கு. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சந்தையோட ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன வேணும், 150 புள்ளிகள் வேணும். அப்போ இங்கே ரேஞ்ச் பாருங்கள் 250 புள்ளிகள். அப்போ இந்த 150 புள்ளி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுனாலே அதனுடைய தாக்கம். அப்போ லோ 142னா அதிலிருந்து 150 கூட்டினாலே நம்மளுக்கு 300. அப்போ 142க்கும் 300க்கு இடைப்பட்டது 225. அப்போ இந்த 225க்கு மேலே இருக்கிறதும் 225க்கு கீழே இருக்கிற பேசிக்கில் நீங்கள் எடுத்திருந்தாலே 225க்கு மேலே போகிற விஷயத்துக்கு உண்டான அறுவடையை எடுத்திருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் காமிச்சு சொல்லி கொடுத்துருக்கோணும். இப்போ சொல்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாங்க. ஆனால் நான் லைவில் நான் சொல்கிறத விட சந்தைக்கு உண்டான இந்த நுணுக்கங்கள் சொல்கிறோம். இந்த நுணுக்கங்களை நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதனை திட்டமிட்டு எப்படி செய்யலாம்ங்கிற திட்டமிடலுக்கோசரம் தான் இதை கொடுத்துட்ருக்குறோம். இங்கே உங்களுக்கு நம்ம எந்த இடத்துல பரிந்துரையும் நம்ம கொடுக்கல. எந்தெந்த மாதிரி நீங்கள் சந்தை யோசிக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறத நீங்கள் தவறாக எண்ணி இதில் வாயில் வடை சொல்கிறதாங்க கூட நீங்கள் நினைக்கலாம். அது உங்களோட புரிதலுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வாயில் வடை சுடுறது என்னோட முக்கியம் இல்லை. நீங்கள் வடை சாப்பிட்டது போல் சுவையை உணரணும். அப்படிங்கிறது எப்படி சுவையை உணர்றது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ சந்தையை எப்படியெல்லாம் பார்க்கணும், எப்படி லெவல்ஸ் எடுக்கணும், அட்டவணை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்ருக்கணும். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள வித்தியாசம் 10 பாயிண்ட், ப்ரீமியம் 10 பாயிண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 16,500 கால், 16,200 புட், 16,000 புட் கொடுத்துருக்காங்க. இது மல்டிபிள் ஹெட்ஜ். அப்போ 16,500க்கும் 16,200க்கும் உள்ள சண்டை போடுறாங்க அப்படின்னா 16,350 அப்படிங்கிறது முக்கிய லெவல். அப்போ அந்த 350க்கு கீழே தான் சந்தை முடிச்சிருக்கு. 16,500க்கும் 16,000க்கும் சண்டைனா 16,250. அப்போது சந்தை 16,250லேருந்து 350 ஒரு வால்டைல் ஜோனாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும்போது ஹெவியாக எந்த பக்கம் இம்பேக்ட் ஆகுதோ அந்த சைடு நல்ல மூமெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். 16,300 கால் அண்ட் புட். 16,300 கால் பாருங்கள். நேற்று முடிவுற்ற விலை 247 ரூபாய். இன்றைக்கி 154 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. 99 ரூபா லோ, 225 ரூபா ஹை. சந்தையோட நேற்றைய லோ அப்படிங்கிறது 216. இன்றைக்கி அந்த லோவை தாண்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் பக்கமே சந்தை போயிருக்கு. அப்போது நேற்றைய லோவை தான் டச் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பாயிண்ட் தேறி இருக்குது. அதுக்கு மேலே நிற்கலைனாலே அதனோட இம்பேக்டட் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே போல் சந்தை 16,300 புட் ஆப்ஷன் பாருங்கள். நேற்று முடிவுற்ற விலை 136, இன்று முடிவுற்ற விலை 149. சந்தை 100 புள்ளிகள் இறங்கி முடிவுற்ற பொழுதும் கூட நேற்று முடிவுற்ற விலை 16,411. இந்த பக்கம் 110 புள்ளிகள். அப்போ 110 புள்ளிகளுக்கு இவங்க ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் 149 ரூபா.
அப்போ 13 ரூபா தான். இவங்க 110 ரூபா மைனஸில் க்ளோஸ் ஆனதுக்கு கூட இந்த மணி ஆப்ஷன் ரியாக்ஷன் எவ்வளோன்னா 110 ரூபா தான். இப்போ இவங்க இன்னைக்கு ஹை 250, இன்னைக்கு லோ 105. நேற்றைய லோ மார்க்கெட் வந்து நேற்றைய ஹையை தொடவே இல்லை. அப்போ நேற்றைய ஹையை தொடாத பட்சத்தில் கூட மார்க்கெட் வந்துட்டு ஆப்ஷன் நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்க புட் ஆப்ஷன். இது முக்கியமான காரணியாக பார்க்கணும். இதனுடைய ரியாக்ஷன் நாளை தினம் கண்டிப்பாக இருக்கும். நாளை தினம் ஷார்ட் ரேஞ்ச் 16,159 16,448. வைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 16,011 16,589. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 16,357 16,430 16,564. சப்போர்ட் லெவல் 16,249 16,131 15,952. பேங்க் நிஃப்டி ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சுக்கு கீழே போயிட்டு மார்க்கெட் ஷார்ட் ரேஞ்சை கட் பண்ணதுக்கப்புறம் 300 புள்ளிகள் இறங்கியிருக்கு. அதே ஷார்ட் ரேஞ்சை தாண்டினதுக்கப்புறம் 300 புள்ளிகள் ஏற்றம் அடைஞ்சிருக்கு. மொத்தம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகள் இம்பேக்டடாக நம்மளுக்கு இருந்திருக்கு. 34,091 நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து 164 புள்ளிகள், ஓப்பனுக்கு மேல் 463 புள்ளிகள். அப்போ இந்த ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா 3x, அப்போ 3 மடங்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனுக்கும் அந்த இதுக்கும் இம்பேக்டட் லோவுக்கும். அப்போ இதை ஓப்பனுக்கு மேலே இருந்ததுக்கே ஓப்பன் லோவை நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தான். இது ஓப்பன், இந்த லோவை ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலே நம்மளுக்கு இந்த ரியாக்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறத உங்களோட பார்வையில் பார்க்க வேண்டும். இப்போ 34,000 புட், 34,500 கால், 35,000 கால், 34,300 கால், 34,200 புட் கொடுத்துருக்காங்க. அதனால் 34,200லேருந்து 34,300 பெரிய வால்டைலாக இருக்க போகுது, அதை பார்க்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 34,300 அப்படிங்கிற லெவலில் நம்மளுக்கு இருக்கிறனால 34,300 புட் காலோட லோ 246 இன்றைக்கி வந்தது. ஹை வந்து 531 ரூபா. அதே மாதிரி 34,300 புட் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி ஹை 610 ரூபா, லோ 262 ரூபா. அப்போது மார்க்கெட்டோட இதுதான் நம்மளுக்கு இந்த வாரத்தோட அதிகபட்ச ஹையாக இருக்குது. அது மாதிரி இந்த வாரத்தோட லோவாக இருக்குது. அப்போ இதை ரெண்டுமே பிரேக் பண்ணாமல் எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இப்போது 33,970லேருந்து 34,640 அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ரேஞ்சாகவும், வைட் ரேஞ்ச் 33,630லேருந்து 34,970ஆகவும் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 34,520 34,640 34,744. சப்போர்ட் லெவல் 34,056 33,970 33,783. இப்போது நான் இன்றைக்கி சந்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே 16,400 புட் ஆப்ஷனுடைய விலையும் 34,600 புட் ஆப்ஷனுடைய விலையும் அதனுடைய பலவீனத்தை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதனை பார்த்தவர்கள் அதனுடைய எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொன்ன மாதிரி இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து எப்படி உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது புரியும். அதனால் நம்ம சொல்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்த்தீங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். ஃபீட்பேக்காக பதிவு பண்ணும்போது தான் இது புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.